தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடந்து வந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற நிலையில் டோக்கன் பெற்ற வாக்காளர்கள் மட்டும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 92.63%, குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 75.61% வாக்குகள் பதிவு. ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி மாவட்டங்களில் 90%க்கும் மேலாக வாக்குகள் பதிவு. விழுப்புரம், திருப்பூர், ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருவண்ணாமலை மாவட்டங்களில் 89%க்கும் மேலும், சென்னை மாவட்டத்தில் 83.74% வாக்குகள் பதிவு. (2021) சட்டப்பேரவை தேர்தலை விட 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதலாக சுமார் 19 லட்சம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல். ஆளுங்கட்சியின் மீதான கடுமையான அதிருப்தியே அதிக அளவிலான வாக்குப்பதிவுக்கு காரணம் என அரசியல் நோக்கர்கள் கருத்து. தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்த இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீல் வைத்த அதிகாரிகள். சீல் வைக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு சென்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமி ஜனநாயக கடமையாற்றினார். சொந்த கிராமமான சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் புரட்சி தமிழர். அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி தொகுதி வேட்பாளருமான KP முனுசாமி காவேரிப்பட்டினத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். அஇஅதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும், தமிழகத்தில் 2வது முறையாக எடப்பாடி கே. பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் எனவும் முன்னாள் அமைச்சர் உறுதி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் தனது ஜனநாயக கடமை ஆற்றினார். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து கழக பொதுச் செயலாளர் தலைமையில் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என பேட்டி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பொற்கால ஆட்சி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சி மீண்டும் அருமையான எடப்பாடியார் தலைமையிலே நிச்சயமாக அமையும். மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். நிச்சயமா திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைப்பது என்று அவருடைய தீர்மானமான முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளருமான SP வேலுமணி கோவை குனியமுத்தூர் சுகுணாபுரம் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி பள்ளியில் தனது குடும்பத்துடன் ஜனநாயக கடமை ஆற்றினார். தமிழகம் முழுவதும் 210 தொகுதிகளில் வென்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என்றும் SP வேலுமணி நம்பிக்கை. இன்றைக்கு தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி மாற்றம் உறுதி. கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை வென்று அதிமுக கூட்டணி, ND ஆதரவுடன் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளை வென்று எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். மீண்டும் கோவைக்கு வளர்ச்சி, தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு வளர்ச்சி. தொண்டாமுத்தூர் தொகுதியில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசம் நான் வெற்றி பெறுவேன். அதே போல் கோவை மாவட்டத்தில் அவனாசி சேர்த்து 11 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நீலகிரி, திருப்பூர், கோவை 3 சேர்ந்து 21 தொகுதியும் வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு முழுவதும் 210 தொகுதிகளை வென்று எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கோவிந்த நாயக்கன் பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக அலை வீசிக்கொண்டிருப்பதாகவும் அதிமுக 210 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என முன்னாள் அமைச்சர் உறுதி. எங்களுடைய வாக்குறுதி தான் இன்று மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற வாக்குறுதி. அதில் மிக முக்கியமான வாக்குறுதி மாதம் 2000 ரூபாய் 10,000 ரூபாய் என்பதை விட பெண்களுக்கு பாதுகாப்பு 3 மாத காலத்திற்குள் கஞ்சா முழுமையாக ஒழிக்கப்படும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அதைத்தான் மக்கள் நம்புவார்கள். நிச்சயமாக 210 தொகுதியில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் எடப்பாடி தலைமையில் ஆட்சி. விழுப்புரம் மாவட்டம் ஔவையார் குப்பத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் முன்னாள் அமைச்சரும் மயிலம் தொகுதி வெற்றி வேட்பாளருமான CV சண்முகம் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஜனநாயக கடமையாற்றிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து மக்களிடையே தெளிவாக தெரிவதாகவும் பேட்டி. வாக்காளர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மௌன புரட்சி தெரிகிறது. வாக்காளர்கள் எழுச்சியோடு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மாற்றம் வேண்டும் என்ற கருத்து தெளிவாக தெரிகிறது. மக்கள் முகத்திலே தெரிகிறது. குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத அரசு ஒரு குடும்ப ஆட்சி, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும், மக்களாட்சி மலர வேண்டும். குறிப்பாக ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்த, அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, கவனத்தை செலுத்தக்கூடிய, நல்லாட்சி தரக்கூடிய மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை, எம்ஜிஆருடைய ஆட்சியை தரக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடியார் என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே எழுச்சியாக எழுந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். மீண்டும் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் எனவும் உறுதி. சென்னை மந்தைவெளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் முன்னாள் அமைச்சரும் ராயபுரம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான ஜெயக்குமார். வாக்குச்சாவடி மையங்களை அறிந்து கொள்வதில் பெரும் சிக்கல் இருப்பதாகவும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வாக்காளர்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் பேட்டி. பாஜக மாநில தலைவரும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான நயினார் நாகேந்திரன் தனது சொந்த ஊரான பாளையங்கோட்டையில் தனது வாக்கை பதிவு செய்தார். போதையில்லாத தமிழகம் அமைய வாக்காளர்களுக்கு கிடைக்கும் ஒரே வாய்ப்பு தேர்தல் எனவும் பேட்டி. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிர்கால சந்ததியினர்கள், நம்முடைய தலைமுறையினர், அவர்களுக்கு நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற நாளாக தங்களுடைய விலை மதிப்பில்லாத இந்த வாக்குரிமையை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கரூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் முருகன், சென்னை திருவிக நகர் தொகுதியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதியில் பன்னாரி ஆகிய கழக வெற்றி வேட்பாளர்கள் ஜனநாயக கடமையாற்றினர். தங்களது பெயர் இடம்பெற்றுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கினை பதிவு செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரபு, சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியில் KP கந்தன், கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதியில் சொரத்தூர் ராஜேந்திரன், சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் மணி மற்றும் சங்ககிரி தொகுதியில் வெற்றிவேல் ஆகிய கழக வெற்றி வேட்பாளர்கள் ஜனநாயக கடமையாற்றினர். தங்களது பெயர் இடம்பெற்றுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கினை பதிவு செய்தனர்.
சென்னை வேளச்சேரி தொகுதி பள்ளிக்கரணையில் ஒருபுறம் இயந்திர கோளாறு, மறுபுறம் கள்ள ஓட்டு என குளறுபடியாக தேர்தல் நடைபெற்றுள்ளதாக வாக்காளர்கள் கடும் குற்றச்சாட்டு. கள்ள ஓட்டால் பாதிக்கப்பட்ட மனோஜ்குமார் என்பவர் தனது வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோல் பலர் அதிகாரிகள் அலட்சியத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே மறுதேர்தல் நடத்த வேண்டும் எனவும் ஆவேசம். என்னோட ஓட்டு ஆல்ரெடி போட்டாச்சுன்றாங்க. இது என்னன்னா, கள்ள ஓட்டு போட்டதுக்கு நான் இருக்கிற என்னோடய ப்ரூஃப் இருக்குது, ஐடி ப்ரூஃப் இருக்குது, பூத் நம்பர் இருக்குது, எல்லாமே இருந்தும் என் ஓட்டு நான் போட முடியல. இதுக்கு பதிலாக வேலட் ஓட்டு சொல்லிட்டு ஒன்று தனியாக கொடுத்தாங்க, அந்த ஓட்டு போட சொல்கிறாங்க. அந்த ஓட்டு மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஏதாச்சும் தான் நம்புறது. ஓட்டு எலெக்ஷனுக்கு நான் இருக்கிறேன், என்னோடய ஓட்டு இன்னொருத்தவங்க போட்டுட்டாங்கன்றாங்க. ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் கூட பண்ணலை. ஐடி ப்ரூஃப் என்கிட்ட 2வது ஐடி கேட்குறப்ப போட்டதுக்கு என்கிட்ட ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஏன் அவங்க கொடுக்குறாங்களே முன்னாடி, அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ணி போட்டுருக்கூடாதா? நாகப்பட்டினம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தின் தலைமை அதிகாரி தனியாக சென்று செல்போனில் பேசிக்கொண்டு இருந்ததால் அஇஅதிமுக வேட்பாளர் ஆவேசம். வாக்குப்பதிவு நேரத்தில் வெளியே சென்று நீண்ட நேரம் செல்போனில் பேச வேண்டிய தேவை என்ன என அஇஅதிமுக வேட்பாளர் சரமாரி கேள்வி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட மேகமலை புலிகள் சரணாலயத்துக்குள் உள்ள வெள்ளிமலையில் 5 வாக்காளர்களுக்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக வாக்குச்சாவடி. ஆண்டிப்பட்டியிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மின் வசதி இல்லாத வெள்ளிலைக்கு கரடுமுரடான மலைப்பாதையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு வாக்குப்பதிவு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதிக்கு உட்பட்ட சீனமங்கலம் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு நேரம் முடிந்தும் வாக்களிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்த ஏராளமான வாக்காளர்கள். தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவினை விரைவில் நடத்தி முடிக்காமல் பணியில் மந்தமாக செயல்படுவதாக வாக்காளர்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பத்து பகுதியில் சில மாதங்களுக்கு முன் நிகழ்ந்த நாங்குநேரி வன்முறை சம்பவத்தை கண்டித்து தேர்தல் வாக்குப்பதிவை புறக்கணித்த மக்கள். ஸ்டாலினின் 5 ஆண்டு கால அவல ஆட்சிக்கு மக்களின் இந்த நிராகரிப்பே சாட்சியாகும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தேவையில்லை என நடிகர் அஜித்குமார் கூறியதாக வெளியான தகவல் உண்மை இல்லை என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா திட்டவட்டமாக மறுப்பு. ஒரு செய்தி உண்மையா பொய்யா என கூட தெரியாமல் வரவேற்கும் பொம்மை ஸ்டாலின் என விமர்சிக்கும் அஜித் ரசிகர்கள் குறுக்கு வழியில் அவரது ரசிகர்களின் வாக்குகளை பெற ஸ்டாலின் இப்படி செய்வதாகவும் இணையத்தில் விமர்சனம். திருவண்ணாமலையில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போக்சோ வழக்கை திமுக அரசுக்கு சாதகமாக காவல்துறையினர் மூடி மறைப்பதாக எழும் குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்தில் இச்சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாமல் போலீசார் மௌனம் சாதிப்பதாக பாதிக்கப்பட்ட சிறுமி தரப்பு வழக்கறிஞர் பேட்டி. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். 8 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்றது தமிழகத்தை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதை டிரான்ஸ்பரன்ஸாக பண்ணியிருந்திருக்கலாமே. இன்னும் பல்லாவரத்தில் ஒரு கேங் ரேப் கேஸ் நடந்தது. திருவள்ளூர்லேருந்து ஒரு ஸ்பெஷல் டிஎஸ்பி அப்பாயிண்ட் பண்ணி இமீடியட்டாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இமீடியட்டாக எடுத்த ஆக்ஷன் தான். இப்போ இங்கே என்ன போகுதுன்ற டிரான்ஸ்பரன்ஸே எங்களுக்கு தெரியலையே. ஒருவேளை துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் இதில் குற்றவாளியை உடனடியாக கைது பண்ணுறதை தாண்டி இந்த வழக்கினுடைய விசாரணையில் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான காரணங்கள் இந்த அடிப்படை காரணமாக தான் இருக்கும். இது ரொம்ப டிலே பண்ண எங்களுக்கு அந்த சில சிக்கல்கள் எல்லாமே இருக்குது. ஒருவேளை எவிடன்ஸை டைல்யூட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது விட்னஸஸை ஒரு மிரட்டதோ வேறு ஏதாவது ஏற்படுறதுக்கோ டேம்பர் பண்ணுறதுக்கான சூழல் உருவாகக்கூடும். அதனால் இதுவே டிலேடு. 14 ஹவர்ஸ்ன்றதே பெரிய டிலே. இதை தாண்டி விரைவாக அவங்க கொடுத்தா நல்லதுன்றது தான் எங்களுடைய இது. விரைவாக பண்ணணும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி முழுவதும் ஃபர்தா அணிந்து வரும் இளம்பெண்கள் மூலம் திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதாக காவல் துணை கண்காணிப்பாளரிடம் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் செந்தில்குமார் திடுக்கிடும் புகார். காதர்பேட்டை வாக்குச்சாவடி எண் 128இல் கள்ளவாக்கு செலுத்திய ஃபர்தா அணிந்தபடி வரிசையில் நின்ற 2 பெண்களை கையும் களவுமாக பிடித்து ஒப்படைத்தும் தப்பிக்க விட்ட காவல்துறையால் அதிர்ச்சி.
திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதிக்கு உட்பட்ட தாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரை மிரட்டிய திமுக நபரால் பரபரப்பு. தோல்வி பயத்தில் திமுகவினர் இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில் KT ராஜேந்திர பாலாஜி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் கோ அரி, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் A விஸ்வநாதன், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் விமல் ஆகிய அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்கள் வாக்குப்பதிவு. தங்களது தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் ஜனநாயக கடமையை ஆற்றிய கழக வேட்பாளர்கள். திருப்பத்தூர் தொகுதியில் அமமுக வெற்றி வேட்பாளர் ஞானசேகரன், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் அமமுக வெற்றி வேட்பாளர் தேர்போகி பாண்டி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியில் அமமுக வெற்றி வேட்பாளர் S காமராஜ், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வெற்றி வேட்பாளர் சிவகுமார் ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். தங்களது பெயர்கள் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றிய அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் செந்தமிழன், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியில் சண்முகவேலு ஆகிய அஇஅதிமுக கூட்டணி கட்சியான அமமுக வேட்பாளர்கள் ஜனநாயக கடமையாற்றினர். தங்களது பெயர் இடம்பெற்றுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கினை பதிவு செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதி கழக வேட்பாளர் V ராமு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி கழக வேட்பாளர் ம சக்தி, வேலூர் தொகுதி கழக வேட்பாளர் SRK அப்பு, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி கழக வேட்பாளர் சந்திரசேகரன் ஆகியோர் தங்களது தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் ஜனநாயக கடமையை ஆற்றினர். 100% தேர்தல் வாக்குப்பதிவை எதிர்நோக்கி மக்களோடு மக்களாக நின்று வாக்களித்த அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்கள். அஇஅதிமுக மற்றும் கூட்டணி வெற்றி வேட்பாளர்கள் குடும்பத்தினருடன் தங்கள் ஜனநாயக கடமையாற்றினர். தர்மபுரி மாவட்டம் அரூர் தொகுதி கழக வேட்பாளர் வே சம்பத்குமார், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி கழக வேட்பாளர் லோக்கிராஜன், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதி கழக வேட்பாளர் வெங்கடேசன், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பாமக வேட்பாளர் பே மகேஷ்குமார் ஆகியோர் தங்களுக்கான வாக்குச்சாவடியில் வாக்களிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் ரவி மனோகரன், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதியில் SM சுகுமார், திருவள்ளூர் தொகுதியில் B சுதாகர் ஆகிய கழக வேட்பாளர்களும், சென்னை தீநகர் தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியும் வாக்குப்பதிவு. வாக்கு மையத்தில் வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் விறுவிறுப்பாக வாக்குகள் பதிவாகி வரும் நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் உறுதியாக தெரிவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டதாகவும், ஆட்சி மாற்றத்திற்காக வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மனதின் அடி ஆழத்தில் இருந்து நன்றி தெரிவிப்பதாகவும் அறிக்கை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைத்த தேர்தல் அதிகாரிகள். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டது. ஈரோட்டில் வாக்குச்சாவடி மைய பணியாளர்கள் மற்றும் காவலர்களுக்கு குப்பை வண்டியில் உணவு கொண்டு வந்த பரிதாபம். குப்பை வண்டியில் உணவு கொண்டு வந்தது குறித்து கேட்டதற்கு வண்டியின் முன்பக்கத்தில் வைத்துதான் உணவு கொண்டு வந்ததாக மாநகராட்சி ஊழியரின் அலட்சிய பதிலால் தேர்தல் பணியாளர்கள் அதிர்ச்சி. குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொடுக்குறீங்க சாப்பாடா? குப்பை வண்டியில் கொண்டு வந்து குப்பை வண்டியில் டிரைவர் சீட்டில் வச்சு கொண்டு வந்தீங்களா? இப்படியா கொண்டு தருவீங்க ஒரு போலீஸுக்கெல்லாம்? சார் ஒன்றும் இல்லை சார், போலீஸ் முன்னாடி டிரைவர் சீட் இருக்குல்ல சார், சாப்பாடு பத்தில் சென்னை துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததுடன் வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு சீல் வைப்பதை படம் பிடிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பத்திரிகையாளர்கள் அதிர்ச்சி. வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்காமல் கதவுகளை தேர்தல் அதிகாரிகள் மூடியது சந்தேகத்தை எழுப்புவதாக பத்திரிகையாளர்கள் கண்டனம்.
தர்மபுரி மாவட்டம் அரூர் தொகுதியில் வாக்குச்சாவடி மையம் அருகே QR கோடு பொருத்தப்பட்ட கூப்பனை திமுகவினர் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதை தட்டி கேட்டவரை கொலை மிரட்டல் விடுத்து அராஜகம். சிறுவர்கள் மூலம் பணம் விநியோகம் செய்வதை எதிர்க்கட்சிகள் கையும் களவுமாக பிடித்துக் கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கடும் குற்றச்சாட்டு. மீடியாவே விலைக்கு வாங்கிட்டு என்கிட்ட ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போறாங்க. என்ன நாங்க எதிர்க்கட்சியாக சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. கடவுள் தான் அதுக்கு சாட்சி. இன்னைக்கு திமுக வந்து அவங்களோட வேலையை காட்டுறாங்க. திருட்டு திமுகவோட அராஜகம் என்னைக்கு ஒளியுமோ எங்களுக்கு தெரியல. மக்கள் தயவு செய்து விழிப்புணர்வோட இருங்க. இந்த 5 வருஷம் அவங்க கையில கொடுத்துறாதீங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருநகர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை வேறொரு நபர் செலுத்தி உள்ளதாக இளைஞர் குற்றச்சாட்டு. தவறை கண்டறிந்த தேர்தல் அதிகாரிகள் டெண்டர் வாக்குப்பதிவு மூலம் இளைஞர் வாக்கு செலுத்திய நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது வாக்கை வேறொரு நபர் செலுத்தியதாக புகார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பேட்டை அருகே மங்களூர் வடக்கு வாக்குச்சாவடியில் தனது வாக்கை வேறொருவர் செலுத்தியதால் இளம்பெண் அதிர்ச்சி. பாதிக்கப்பட்ட இளம்பெண் தனது கணவருடன் சேர்ந்து அதிகாரிகளிடம் முறையீடு. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் செல்வகுமார், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் திவ்யா, விருதுநகர் தொகுதியில் விஜய் கணேசன், திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதியில் யோகநாதன் ஆகிய அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்கள் வாக்குப்பதிவு. தங்களது தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் ஜனநாயக கடமையை ஆற்றிய கழக வேட்பாளர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி வள்ளிப்பட்டு வாக்குச்சாவடியில் திமுக வேட்பாளருடன் அனுமதியின்றி நுழைந்தவர்களை தடுத்து நிறுத்திய அஇஅதிமுகவினர் மீது திமுகவினர் அராஜக தாக்குதல். திமுக குண்டர்கள் தாக்கியதில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார், ஒன்றிய குழு உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் காயம். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே பூசாலிக்குப்பம் வாக்குச்சாவடியில் மணக்கோலத்தில் ஓட்டு போட வந்த தம்பதியை படம் பிடிக்க கூடாது என கூறிய அஇஅதிமுக வாக்குச்சாவடி முகவரை தாக்கிய திமுகவினர். தேர்தல் தோல்வி பயத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் திமுகவினர் அராஜக போக்கில் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. உனக்கு என்ன வேலை? சென்னை திருவிக நகர் தொகுதி 74வது வார்டு தாகூர் வித்யாலயா பள்ளியில் பாகம் 37இல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் 2 முறை பழுதானதால் வாக்காளர்கள் கடும் அவதி. ஒவ்வொரு முறையும் நீண்ட நேரம் காத்திருந்த வாக்காளர்கள் பலர் அதிருப்தியுடன் வாக்களிக்காமல் திரும்பிச் சென்ற அவலம். திருவிக நகர் சட்டமன்றத்தில் உட்பட்ட 74வது வார்டில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி எண் 35, 36, 37, 38 தாகூர் வித்யாலயா பள்ளி அமைந்துள்ளது. இன்று காலை 37வது வாக்குச்சாவடியில் காலை 10:30 மணி அளவில் வாக்குச்சாவடி பழுதடைந்தது. அப்போது பொதுமக்கள் நீண்ட வரிசை காத்துக் கொண்டிருந்தனர். அப்போது நாங்கள் தேர்தல் அதிகாரி முறையிட்ட போது சரி செய்து விடுகிறோம் என்று கூறி 1/2 மணி நேரம் காக்க வைத்தனர். 1/2 மணி நேரம் கழித்து புது மிஷன் மாற்றாமல் அதே சரி செய்துவிட்டு கிளம்பிட்டார்கள். திரும்பவும் வாக்குச்சாவடியில் 1 மணி அளவு பழுதடைந்து விட்டது. திரும்பவும் நான் தேர்தல் அதிகாரி பால் பிரின்ஸ் அவர்கள் தொடர்பு கொண்ட பிறகுதான் புதிய ஒரு மிஷினை கொண்டு வந்து மாற்றினார். இதால் 2 மணி நேரம் தேர்தல் வாக்குச்சாவடியில் பாதிப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் நீண்ட வரிசை காத்திருந்து ஏமாற்றம் திரும்பினர். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் சிறப்பு பிரிவு வாக்காளருக்கு வீட்டில் இருந்தபடியே வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்தும் தேர்தல் அதிகாரிகள் வீட்டிற்கு வந்து வாக்குப்பதிவு செய்யவில்லை என குற்றச்சாட்டு. நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று முறையிட்டும் தேர்தல் அதிகாரிகள் தனது மகளை வாக்களிக்க விடவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை குற்றச்சாட்டு. 10-15 நாளைக்கு முன்னால் ஃபார்ம்ஸ் கொடுத்தாங்க 12B. நாங்கள் அங்கேயே இதிலே வந்து பூத்துலேயே போடுறோன்னா வீட்டில் வந்து அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ வீட்டில் வந்து போட வைக்கிறேன்னாங்க.
அப்புறம் ஃபார்ம்ஸ் கொடுத்தாங்க, அவங்க அந்த பாப்பானுடைய ஃபார்ம்ஸு எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் 12B ஃபில் பண்ணி கொடுத்தோம். அவங்க சொன்னது லாஸ்ட்டு வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே ஆர் சாட்டர்டேக்குள்ளே வரேன்னாங்க. அவங்க அது வரைக்கும் எதுவும் வரல. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே குடிநீர், தெருவிளக்கு, சீரான மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் தேர்தலை புறக்கணித்து கிராம மக்கள் போராட்டம். அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. எந்த ஒரு வசதியுமே கிடையாது. இந்த ஊர்ல நாங்க பிறந்து வளர்ந்து நாங்களும் எங்களுக்கும் 50 வருஷமாச்சு, 50 வயசாயிருச்சு. 50 வருஷமா நாங்க ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு போறதுக்கு நாங்க 7 கிலோமீட்டர் சுத்தி போற மாதிரி இருக்கு. அவங்க எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும் நீங்க ஓட்டு போடுங்க, நாங்க உங்களுக்கு எல்லா வசதியுமே மறுநாள் செஞ்சு தரோம்னு எழுதி கொடுத்துட்டு போறாங்க. ஆனா நாங்க உடனே அதை நம்பி ஓட்டு போடுறோம். எலெக்ஷன் முடிஞ்சோடனே திரும்பி எங்களை யாருமே திரும்பி பாக்குறது இல்லை. மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் செந்தில்குமார் என்பவர் தனது வாக்கு கள்ள ஓட்டாக பதிவானதாக புகார். தனது வாக்கை பொய்யான ஆதார் எண்ணை கொண்டு பதிவிட்டு விட்டதாகவும் இத்தகைய மோசடிகளை அதிகாரிகள் கண்டு கொள்வதில்லை எனவும் கடும் குற்றச்சாட்டு. ஓட்டை இப்போ மாற்றி வேற ஆள் போட்டு என்னுடைய கையெழுத்தும் ஆதாரமே வேற நம்பர், அதையும் வெரிஃபை பண்ணாங்க. என் ஆதார் கொடுத்து தான் அவர் போட்டிருக்காரு. அதில் உள்ள ஆதார் எனக்கு உள்ள ஆதார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. வேற ஆதார் வச்சு தான் அவர் ஓட்டு போட்டிருக்காரு. அதுக்காக வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறோம்னாங்க, வெயிட் பண்ணி. சென்னை துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பாரி முனையில் அங்கப்ப நாயக்கன் வாக்குச்சாவடி மையத்தில் திமுக அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மாற்றுக் கட்சியினருடன் மோதலில் ஈடுபட்ட சம்பவம். வடசென்னை பகுதியில் அரசியலை தாண்டி கட்ட பஞ்சாயத்து நபராக வலம் வரக்கூடிய திமுக அமைச்சர் சேகர்பாபு தற்போது நேரடியாக மோதலில் ஈடுபட்ட சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்குப்பம் வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட முயன்ற திமுக கூட்டணி கட்சியான விசிக வேட்பாளரை தட்டி கேட்ட அஇஅதிமுகவினர் மீது கத்தியால் தாக்குதலில் அஇஅதிமுகவினர் 2 பேர் காயமடைந்த நிலையில் வாக்குச்சாவடி மையங்களில் தொடர்ந்து திமுகவினர் அராஜக போக்கில் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளர் அடியாட்களை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த கீழ்குப்பம் ஊராட்சியிலே உள்ளே வாக்குச்சாவடியில் உள்ளே புகுந்து இது மாதிரி கலவரம் செய்திருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறை இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் யார் எங்களுடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் கண்ணையன் அவர்களையும் கருணா பிரபாகரன் அவர்களையும் கத்தியால் வெட்டிய நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 8ஆம் தேதி போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்த ஆகாஷ் டெலிசனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 47வது நாட்களாக தொடர் போராட்டம். தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆகாஷ் டெலிசனின் உறவினர்கள் உயிரிழப்புக்கு காரணமான 16 போலீசாரை உடனடியாக கைது செய்வதோடு வழக்கை உடனடியாக விசாரித்து நீதி வழங்க கோரி கண்டன கோஷம். 47 நாட்களாக முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளி காவலர்களை பெயரை கூட சேர்க்காமல் ஏமாற்றாதே விடமாட்டோம் ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை அயோக்கியர்களை கண்டிக்கும் வரை விடமாட்டோம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழ அழகிய நல்லூர் கிராமத்தில் கோயில் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்காததை கண்டித்த கிராம மக்கள் கருப்பு கொடியுடன் தேர்தலை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம். இரு சமுதாயத்திற்கு உட்பட்ட பிரச்சனை குறித்து புகார் அளித்தும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இரு சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது. ரேஷன் கடை நாங்கள் தான் இது பண்ணி வாங்கினோம். அவங்க எங்களுக்கு வேணாம்டே சொன்னாங்க. இப்போ அவங்க ரேஷன் கடையில் வாங்குறாங்க. நாங்கள் பெரிதும் இதாக
ரேஷன் கடையில் அவங்க பொருள் வாங்கினா வாங்கட்டுன்னு நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா அவங்க எங்களுக்கு வேணாம், நாங்கள் அங்கேயே போய் வாங்கிக்கிறோம்னு சொன்னவங்க இப்போ இங்கே தான் வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து கோயில் வந்து 2 சமுதாயத்துக்கும் பாத்தியப்பட்ட கோயில். அதை வந்து எங்களுக்கே தெரியாமல் இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஐயரை கூப்பிட்டு வந்து களவான்ட்டாங்க. இதை வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் காணலை. இங்கே இருந்த பொதுமக்கள் போய் கேட்டதுக்கும் அடி உதை தான் கிடச்சிருக்கு. அதுக்கு எந்த ஒரு தீர்வும் காணலை. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நேற்றுக்கு எஃப்ஐஆர் கொடுத்து இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்கலை. இது ஏன் இப்படி புறக்கணிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. இதுக்கு மேலிடம்ன்றாங்க, இதோட மேலிடம் யாருன்னு எங்களுக்கு தெரியணும். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் தங்களுக்கு முறையான நீதி கிடைக்காததால் தேர்தலை புறக்கணித்த பட்டியலின மக்கள் வேங்கை வயல் கிராமத்தின் நுழைவாயிலில் கருப்பு கொடி ஏற்றி தேர்தலை புறக்கணித்த நிலையில் கிராம மக்களுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. நெல்லை மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதை அடுத்து வாக்குப்பதிவு இயந்திரம் சீல் வைப்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் வாக்கு எண்ணும் மையத்துக்கு அனுப்பி வைப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆற்றுப்படுகை கிராமமான முதலைமேடு பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து தேர்தலை புறக்கணித்த கிராம மக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சாலை வசதி, குடிநீர் வசதி செய்து தராததை கண்டித்து தேர்தலை புறக்கணித்த கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுகவினரால் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட இருந்த வெள்ளி நாணயங்கள், பட்டு சேலைகள் மற்றும் மது பாட்டில்கள் பறிமுதல். பணம் மற்றும் பரிசு பொருட்களை அளித்து மக்களை ஏமாற்றி வாக்களிக்க செய்து வெற்றி பெறுவது இயலாதென்பது வாக்கு எண்ணிக்கை என்று திமுகவினருக்கு புரிய வரும் என மக்கள் திட்டவட்டம். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவையொட்டி திருப்பூரிலிருந்து திரளான வெளி மாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் நெரிசலுடன் காணப்பட்ட ரயில் நிலையம். மேலும் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பெண் ஒருவர் தண்டவாளத்தில் சிக்கிய நிலையில் அவர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் மீட்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சொந்த ஊருக்கு செல்ல போதுமான பேருந்து இல்லாததால் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பயணிகள் தங்களால் வாக்கு செலுத்த முடியவில்லை என வேதனை. பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஊருக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரணும். இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண பஸ் ஒழுங்கா நிற்கிறா, பஸ் நிறுத்தவும் மாட்டேங்கிறாங்க. டிக்கெட் கேட்டோம்னா அவங்க டிக்கெட்டு பஸ்ல பஸ் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸும் வேற நிற்கவும் மாட்டேங்குது. ஒரு பஸ் வந்தாலும் நிற்கிறதும் இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வாக்குச்சாவடி மையம் இடமாற்றத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணித்த கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டம். அதிகாரிகளின் மெத்தனத்தால் தங்களால் ஜனநாயக கடமையாற்ற முடியவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி அர்ச்சனாபுரம் கிராமத்தில் கோயில் சிலை பிரச்சனையில் உரிய தீர்வு காணாத திமுக அரசை கண்டித்து வாக்குப்பதிவை புறக்கணித்த கிராம மக்கள். வாக்குப்பதிவை மக்கள் புறக்கணித்ததால் வெறிச்சோடி காணப்பட்டது வாக்குப்பதிவு மையங்கள். தங்களது கிராமம் திருப்பத்தூர் தொகுதியில் இருந்து திருமயம் தொகுதிக்கு மாற்றப்பட்டதை கண்டித்து வாக்குப்பதிவை புறக்கணித்த புதுக்கோட்டை மாவட்டம் பாலக்குறிச்சி பொதுமக்கள். அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் வாக்களிக்காமல் புறக்கணித்த பொதுமக்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளத்துவாய்ப்பட்டியில் கிராம மக்களுக்கும் இலங்கை அகதி முகாம் மக்களுக்குமான பாதை பிரச்சனையை சரி செய்யாத அரசை கண்டித்து வாக்குப்பதிவை புறக்கணித்த மக்கள். திமுக அரசின் அலட்சியத்தால் தேர்தலையே புறக்கணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடங்கி விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில் வண்டலூர் கிடாம்பாக்கம் சாலையில் தொடர் போக்குவரத்து நெரிசலால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக 108 ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் திணறல். முறையான திட்டமிடல் இல்லாததே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என பொதுமக்கள் ஆதங்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிக்கினான். விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்புணர்வு கொலை வழக்கு பரபரப்பாக பேசப்பட்ட சூழலில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் தேர்தல் ஜனநாயகத்திற்கு விரோதமாக திமுகவினர் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று கொலுசு விநியோகித்த போது கையும் களவுமாக பிடிபட்டனர். திருட்டின் தாரக மந்திரத்தை கொண்டு திமுகவினர் எப்படியாவது தேர்தலை வென்றுவிடலாம் என்று எண்ணி பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்பாளையம் கிராமத்தில் மூதாட்டி ஒருவரின் வாக்கை அதிகாரிகளே பதிவு செய்தது குறித்து அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வாக்குவாதம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அஇஅதிமுக கூட்டணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்குச்சாவடி மையத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. சென்னை அடுத்த பூந்தமல்லி தொகுதியில் பெண் ஒருவரின் வாக்கை வேறொருவர் போட்டிருந்தது தெரிந்து அஇஅதிமுகவினர் கடும் வாக்குவாதம். பெண்ணுக்கு ஆதரவாக அஇஅதிமுகவினர் குரல் கொடுத்த நிலையில் திமுகவினர் தடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. சப்போர்ட் பண்றாங்க. இங்க பாருங்க சார் ஒண்ணு வெள்ள போய் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகரில் அஇஅதிமுக நிர்வாகியின் மகனை அரிவாளால் வெட்டிய போதை ஆசாமி. தப்பி ஓடிய கொலையாளியை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறும் நிலையில் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தில் அஇஅதிமுகவினர் திரண்டதால் பரபரப்பு. தேனி மாவட்டம் ஸ்ரீரங்கபுரம் வாக்குச்சாவடியில் காவலர் ஒருவர் திமுகவுக்கு வாக்களியுங்கள் என கூறியதால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் முற்றுகையிட்டு சரமாரி கேள்வி. வாக்குச்சாவடியை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட பிறகும் திமுகவுக்கு ஆதரவாக காவலர் வாக்கு சேகரித்து விதிமீறலில் ஈடுபட்டதால் அரசியல் கட்சிகள் அதிர்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவின் 3ஆம் நாள் திருநாளை ஒட்டி 63 நாயன்மார்களுடன் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் மலைவலம் வந்தனர். திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் மற்றும் நாயன்மார்களுடன் வந்த பஞ்சமூர்த்தியை பரவசத்துடன் வழிபட்ட பக்தர்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற அம்மன் சுவாமி வீதி உலாவின் போது பள்ளிவாசல் முன்பாக பக்தர்களுக்கு குளிர்பானங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கி சிறப்பித்த இஸ்லாமியர்கள். சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நடைபெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் உயிர் வாழ தேவையான வேதியியல் சூழல் இருந்ததை மீண்டும் உறுதிப்படுத்திய நாசா. 2012 நாசா அனுப்பிய விண்கலம் மூலமாக இதுவரை கண்டறியப்படாத உயிரினங்கள் உருவாவதற்கு அடிப்படையான நைட்ரஜன் மற்றும் கந்தக சேர்மங்கள் இருப்பதும் மிக சிக்கலான 7 கரிம மூலக்கூறுகள் உள்ளதும் உறுதி. ஹார்முஸ் ஜலசந்தியில் அடையாளம் தெரியாத கப்பல்கள் மற்றும் ஈரான் படகுகளை தயக்கமின்றி சுட்டு வீழ்த்த அமெரிக்க கடற்படைக்கு அதிபர் ட்ரம்ப் உத்தரவு. ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் கப்பல்களை அமெரிக்க கடற்படை தடுத்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த அதிரடி உத்தரவால் எந்நேரத்திலும் பாரசீக வளைகுடாவில் நேரடி போர் மூலம் அபாயம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.